Now we start about the vernier calipers, the experimental verification. Okay, the vernier calipers this is the main scale reading. This is the main scale reading. This is the vernier scale coincidence. Vernier scale coincidence பாருங்க 10 divisions தான் இருக்கும். Is the vernier scale coincidence. Okay, இப்போ ஒரு பால் இருக்கு, ஸ்டீல் பால் இருக்கு, இதனுடைய ரேடியஸ் நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எரர் இருக்கா அப்படினு பார்க்கணும் இன்ஸ்ட்ருமென்ட்ல. ஓகே, சோ the instrument error எப்படி பார்க்கணும் அப்படினா இதுதான் அந்த 2 jaws அப்படிங்கிறது அப்பர் அண்ட் லோவர்னு சொன்னோம் இல்லையா. இது அப்பர் ஜா, இது லோவர் ஜா. ஓகே, இப்போ இத ரெண்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கும் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ்ல இருக்க ரீடிங்ஸும் இந்த மெயின் ஸ்கேல்ல ஜீரோவா இருக்கிற ரீடிங்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படினா ஒன்று சேம் கோயின்சிடென்ஸ்ல இருக்கு, சேம் லைன்ல இருக்கு பாருங்க. அப்போ இந்த சேம் லைன்ஸ்ல இருக்கிறது தான் என்னன்னு சொல்றோம் நம்ம நோ ஜீரோ எரர். ஜீரோ எரர்ங்கிறது இஸ் அ ரைட் சைடில் இருந்திருந்தது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் பாசிட்டிவ். இந்த எரர் அதாவது இந்த வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் இஸ் அ ரைட் சைடில் மூவ் ஆகிருந்துச்சு. இப்போ ஒரு டிவிஷன் பாருங்கள் மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு டிவிஷன் மூவ் ஆகிருக்கிறப்ப இது என்னென்னு சொல்லலாம் இஸ் அ பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இது ரைட் சைடில் இல்லாமல் இஸ் அ லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அதை நெகட்டிவ் ஜீரோ எரர்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு நோ ஜீரோ எரர். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ இது பாசிட்டிவ் ஜீரோ எரரில் இருக்குது. ஓகே, ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இஸ் அ ஒன்லி நோ ஜீரோ எரர். இப்போ பார்த்தோம் இல்லையா இஸ் அ நோ ஜீரோ எரர். ஓகே, இஸ் அ நோ ஜீரோ எரர். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மெஷர் பண்ணுறோம். ஒரு ரேடியஸ் ஆஃப் த பால் எடுத்துக்கிறோம். அந்த ரேடியஸ் ஆஃப் த பாலை வச்சு நம்ம ஒரு ஸ்டீல் பால் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்டீல் பாலை இந்த ரெண்டு ஜாஸ்க்கு பிட்வீனில் நான் என்ன பண்ணுறேன் வைக்கிறேன். இப்போ ரெண்டு ஜாஸ்க்கு பிட்வீனில் வச்சுட்டு இதை மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணுறப்ப இந்த வெர்னியரோட ஃபஸ்ட்டு டிவிஷன் மேலே இருக்கக்கூடிய அந்த மெயின் ஸ்கேலில் எந்த பாயிண்டில் இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த பாயிண்ட்டு 1ங்கிற பாயிண்ட் எதில் இருக்குது பாருங்கள் 1.8ல் இருக்குது. ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் என்னவாக இருக்கும், மெயின் ஸ்கேல் ரீடிங்கிறது இது. அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் 1.8. கோயின்சிடென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஏதாவது ஒரு லைன் என்ன ஆகிட்ருக்கும் அப்படின்னா இந்த 10 டிவிஷனில் ஒரு லைன் என்ன ஆகிட்ருக்கும் சேம் லைனில் கோயின்சைடாக இருக்கும். அப்படி கோயின்சைடாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5ல் கோயின்சைடாக இருக்குது. 1 2 3 4 5. அப்போ 5ங்கிறது தான் என்னது வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ். ரீடிங்ஸை இப்படி தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா, இப்போ ஸ்பியர் இங்கே வச்சுட்டோம். மெயின் ஸ்கேல் ரீடிங் பார்க்குறோம். மெயின் ஸ்கேல் ரீடிங்க்கு வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ்க்கு நேராக என்ன மெயின் ஸ்கேலில் இருக்கோ அதுதான் என்னது மெயின் ஸ்கேல் ரீடிங். கோயின்சிடென்ஸ் அப்படிங்கிறது ரெண்டும் ஒரே லைனில் எந்த இடத்துல கோயின்சைடாக இருக்கோ அதுதான் என்னது வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ். அப்போ இதுதான் என்னது வெர்னியர் காலிப்பர்ஸில் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ரீடிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே போல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரூ கேஜ் எடுத்துக்கிறோம். ஸ்க்ரூ கேஜ் அப்படிங்கிறது இதுதான் ஸ்க்ரூ கேஜ். இந்த ஸ்க்ரூ கேஜ் பாருங்கள் யூ ஷேப்பில் இருக்குதுன்னு சொன்னோம். இது சிலிண்டரில் இருக்குதுன்னு சொன்னோம். சிலிண்டர் ஷேப்பில் இருக்குதுன்னு சொன்னோம். இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம். இந்த ரீடிங்ஸ் இதில் பாருங்கன்னா சம் ரீடிங்ஸ் கிளியராக இருக்கும். இந்த ரீடிங்ஸ் என்னது இஸ் அ ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ். இதுதான் என்னது ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ். உள்ளே இருக்க ரீடிங்ஸ் பாருங்கள் ஜீரோன்னு தெரியுதா, இது 0 1 2 3 4 5ன்னு இருக்கா. இந்த ரீடிங்ஸ் தான் என்னது பிட் ஸ்கேல் ரீடிங்ஸ். ஓகே, இதுதான் என்னது பிட் ஸ்கேல் ரீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிட் ஸ்கேல் ரீடிங் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ரீடிங்ஸு, ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸுங்கிறது இங்கே இருக்க கோயின்சிடென்ஸ். ஓகே, இப்போ இது ரெண்டு தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம ஸ்பிண்டில்னு சொன்னோம். இதை தான் ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை திம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல இந்த அதுதான் டிம்பிள்னு சொல்கிறோம். இதை ஸ்லேவ்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இதை இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குது இல்லையா, இது ஸ்லேவ்ஸ்னு சொல்கிறோம். இதுதான் என்னது அந்த ரெட் ஷாட் ஸ்டாப் பண்ணுறதுக்குரிய பட்டன். இது நம்ம ஓரளவு தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எரர் பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ரெண்டு எண்டையும் என்ன பண்ணுறோம் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம் அணிவில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அணிவில் இந்த இதாகிட்டு இருக்குது இந்த ஸ்பிண்டிலோட ஜாயிண்ட் ஆகுது. அப்படி ஜாயிண்ட் ஆகிறப்ப ஒரு சவுண்டு கிடைக்கும். இங்கே இந்த இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லைட்டாக அப்படி திருகிறப்போ ஒரு சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டோட ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் மெஷர் பண்ணுறோம். இதுலேயும் நம்ம ஜீரோ எரர் இருக்கான்னு பார்க்குறோம். ஸ்க்ரூ கேஜ்லேயும் ஸ்க்ரூ கேஜோட ரீடிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட் ஸ்கேல் ஜீரோவும் இந்த பிட் ஸ்கேல் ஜீரோவும் ஒரே லைனில் இருந்துச்சு அப்படின்னா நோ ஜீரோ எரர். ஓகே, பிட் ஸ்கேல் ஜீரோவும் இதுவும் என்ன ஆகும் ஒரே ரீடிங்ஸில் இருந்ததுன்னா அது நோ ஜீரோ எரர். இப்போ தான் நடக்கணும் இல்லையா. இப்போ இதே ஜீரோ அபோவ் த ஜீரோவாக இருந்தாவோ அல்லது பிலோ த ஜீரோவாக இருந்தாலோ, அதாவது இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய ரீடிங்ஸு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படிங்கிறது த ஜீரோ ஆஃப் த ஹெட் ஸ்கேல். எது ஹெட் ஸ்கேலு, இதுதான் ஹெட் ஸ்கேலு, உள்ளே இருக்கிறது பிட் ஸ்கேலு. இப்போ இந்த பிட் ஸ்கேலுக்கு இந்த ஹெட் ஸ்கேல் எப்படி இருக்குது அப்படின்னா பாருங்கள் இப்போ நான் வச்சுருக்கேன். இது எந்த மாதிரி இருக்குது, த
ஜீரோ மேலே இருக்குது, கீழே 90 இருக்குது. அப்போ அது இந்த ஜீரோவுக்கு நேராக 95 சம்திங் இருக்குது இல்லையா? இப்போ இது என்ன எரரு? பிலோ த ஜீரோவாக இருந்ததுனா தான். இப்போ இது அபோவ் த ஜீரோவாக இருக்குது. ஜீரோ எங்கே இருக்குது? இந்த பிட் ஸ்கேல் ரீடிங்க்கு அபோவில் இருக்குது. அபோவ்னா மேலே இருக்குது. அப்போ இது என்ன எரரு? நெகட்டிவ் ஜீரோ எரர். சப்போஸ் இந்த ஜீரோவுக்கு கீழே இருந்துச்சு இப்படின்னா, ஜீரோங்கிறது பிட் ஸ்கேல் ஜீரோவுக்கு ஹெட் ஸ்கேல் ஜீரோ கீழே பிலோவாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் ஜீரோ எரர். ஆர் யூ கிளியர்? இது பிட் ஸ்கேல் ரீடிங், இது ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ். பிட் ஸ்கேல் ரீடிங்கிறது உள்ளே இருக்கிறது. அந்த ஜீரோவுக்கு இது பிலோவாக இருந்துச்சு, இந்த ஜீரோ ஹெட் ஸ்கேல் ஜீரோ வந்து பிலோவாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் ஜீரோ எரர். அபோவ் த ஜீரோவாக இருந்ததுன்னா அது என்னது? நெகட்டிவ் ஜீரோ எரர். ஓகே, இப்போ இதில் நம்ம ஒரு தின் காயினை வச்சு என்ன பண்ணலாம்? மெஷர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 ரூபி காயின் எடுத்துகிட்ருக்கேன். அந்த 1 ரூபி காயினுக்கு நான் ரேடியஸ் மெஷர் பண்ணுறேன். அப்படி மெஷர் பண்ணுறப்ப இதை ஒரு ஸ்மால் சவுண்டோட நிறுத்திக்கணும். இப்போது நம்ம ஜீரோவோட கோயின்சிடென்ஸ் பார்க்குறோம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய லைன் தின் லைனாக இருக்கும். அந்த தின் லைனுக்கு நேராக இங்கே என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அதனால் இந்த வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக நான் எடுத்துக்கிறேன் 35 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போது ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா 35ஆக இருக்குது. பிட் ஸ்கேல் ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோலேயே தான் இருக்குது. ஸோ பிட் ஸ்கேல் ரீடிங் வந்து 0. தென் கோயின்சிடென்ஸுங்கிறது என்னவா இருக்குது? 35ஆக இருக்குது. ஜீரோவுக்கு நேராக இங்கே என்ன பாயிண்ட் இருக்குதோ அதை தான் நம்ம நோட் பண்ணணும். ஓகே, ஆர் யூ கிளியர்? இதுதான் என்னது? ஸ்க்ரூ கேஜ், அது வெர்னியர் காலிப்பர்ஸ். இப்போ இதை வச்சு நம்ம சம் ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். ஓகேவா? இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு என்னது? லீஸ்ட் கவுண்ட். வெர்னியர் காலிப்பர்ஸோட ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். லீஸ்ட் கவுண்ட்டுங்கிறது என்னது? த வேல்யூ ஆஃப் ஒன் ஸ்மாலஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன். வேல்யூ ஆஃப் ஒன் ஸ்மாலஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். அதுதான் ஃபார்முலா. லீஸ்ட் கவுண்டோட வேல்யூஸ் நமக்கு தெரியும். 1 millimeter by 10 is equal to 0.1 millimeter is equal to 0.01 centimeter. Okay, is equal to 1 millimeter எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம்? is a 10 power 0.1 into 10 power minus 3 மீட்டர். அதே மாதிரி is equal to 10 power minus 2 எப்படி மாற்றுறோம்? சென்டிமீட்டரை 10 power minus 2 மீட்டர். அப்போ மில்லிமீட்டர்னா 10 power minus 3, சென்டிமீட்டர்னா 10 power minus 2. அப்போது நமக்கு வெர்னியர் காலிப்பர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கனாலே என்னது? 0.01 into 10 power minus 2 மீட்டர் அல்லது சென்டிமீட்டர். ஆர் யூ கிளியர்? ஸோ இப்போ பாசிட்டிவ் ஜீரோ எரருக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் ஜீரோ எரர் இருந்தால் எப்படின்னு பார்க்க போகிறோம். கால்குலேட் த கரெக்ட் ரீடிங் இஃப் த மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் 8 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா, வெர்னியர் கோயின்சிடென்ஸ் இஸ் 4 இருந்ததுன்னா, அண்ட் பாசிட்டிவ் ஜீரோ எரர் இஸ் எவ்வளோ? 0.05 சென்டிமீட்டர். ஸோ இங்கே டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? கரெக்ட் ரீடிங்கை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. எம்எஸ்ஆரோட வேல்யூஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 சென்டிமீட்டர். ஓகே, 8 சென்டிமீட்டர். அப்போது வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்க 4. அப்போ இஸ் அ 4. இஸ் அ பாசிட்டிவ் ஜீரோ எரர் வேல்யூஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.05 சென்டிமீட்டர். ஓகே, கரெக்ட் ரீடிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே ஜீரோ எரர் பாசிட்டிவாக இருந்தால், பாசிட்டிவ் மீன்ஸ் இப்படி ப்ளஸ்ன்னு போடுவோம் இல்லையா? அதே ஜீரோ கரெக்ஷனாக இருந்தால் என்ன வரும்? -0.05 சென்டிமீட்டர். வெரி கிளியர்? ஜீரோ எரர் பாசிட்டிவாக இருந்தால் ஜீரோ கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ். ஸோ இந்த ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறோம் கரெக்ட் ரீடிங்க்கு. கரெக்ட் ரீடிங் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு MSR ப்ளஸ் VSC இன்டூ லீஸ்ட் கவுண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ கரெக்ஷன். இப்போது MSR CRங்கிறது கரெக்ட் ரீடிங், MSR அப்படிங்கிறது மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் VSCங்கிறது வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் இன்டூ LCங்கிறது லீஸ்ட் கவுண்ட். ZC அப்படிங்கிறது என்னது? இஸ் அ ஜீரோ கரெக்ஷன். ஓகே, இப்போ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ MSRோட வேல்யூ எவ்வளோ? 8 ப்ளஸ் VSCயோட வேல்யூ எவ்வளோ? 4 இன்டூ LC means least count value. Least count is a least count for vernier calipers is always 0.01 centimeter. Okay, least count 0.01 centimeter. So the substitute the value. So value is equal to 0.01 plus or minus. இங்கே plus or minus ஜீரோ கரெக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஜீரோ எரர் பாசிட்டிவாக இருந்தால் ஜீரோ கரெக்ஷன் நெகட்டிவ். ஸோ மைனஸ் 0.05. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் 8 ப்ளஸ் 4 into 0.01 0.04 minus 0.05. இப்போ இது ப்ளஸ் இது மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 8 ப்ளஸ் இதை மைனஸ் பண்ணுறேன். அப்போ மைனஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? மைனஸ் இது ப்ளஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது, இது மைனஸ் 0.01. இதையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7.99. அப்போது 7.99 சென்டிமீட்டர். ஸோ சி கரெக்ட் ரீடிங் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 7.99 சென்டிமீட்டர். திஸ் இஸ் த ஆன்சர். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். Calculate the correct reading
if the main scale reading is 5 centimeter, Vernier coincidence is 6 centimeter and positive zero error is 0.01 centimeter. So data என்ன கொடுத்திருக்காங்க MSR value is 5 centimeter and VSE value is 6 centimeter. VSE Vernier coincidence is so 6. Okay, அப்போ Vernier scale coincidence is 6. Okay, next zero error value is 0.01 centimeter. Zero error இப்போ positive zero error. So zero correction is 0.01 centimeter. So correct reading is what அப்படினு கேட்டிருக்காங்க. So இப்போ values நம்ம substitute பண்றோம். correct reading formula MSR plus VSE into least count plus or minus 0 correction. So value substitute பண்றோம். அப்போ MSR ஓட value is 5. Okay, MSR value is 5 plus Vernier scale coincidence is 6 into least count value is 0.01 plus or minus 0 correction. இங்கே plus 0 error, so answer negative 0 error, so minus 0.01. So the multiply value plus 6 into 0.01 what? 0.06 minus 0.01. இது minus பண்ணா 5 plus 0.05. So final answer correct reading is equal to 5.05 centimeter. Okay, next the homework sum நீங்க போடுறீங்க. Okay, பாருங்க sum என்னதுன்னு பார்க்கலாம். Calculate the correct reading if the main scale reading is 10. Okay, 10 centimeter. Vernier scale coincidence is 3 and positive zero error is 0.02 centimeter. This is the same formula we apply. Correct reading is equal to MSR plus VSE into least count plus or minus 0 corrections. In the formula we substitute பண்ணி என்ன பண்ணுங்க answer calculate பண்ணுங்க. Okay வா? Next negative zero error கான formula அதனுடைய பேஸ் பண்ணி வரக்கூடிய problems. Okay, negative zero error. அப்போ the problems பாருங்க. First problem, the main scale reading is 8 centimeter. Main scale reading எவ்வளவு 8 centimeter and Vernier scale coincidence is 4. Okay, and the negative zero error value is 0.02 centimeter. Then calculate the correct reading. இப்போ calculate பண்றோம் correct reading. So MSR value என்னது is 8 centimeter. Okay, next VSE means Vernier scale coincidence. அப்போ Vernier scale coincidence is what? 4. Okay, negative zero error. So answer is minus 0.02 centimeter. Zero error negative இருந்தா zero corrections எப்படி இருக்கும்? So positive 0.02 centimeter. Correct reading calculate பண்ணணும். Now we calculate correct reading. Okay, so இப்போ values நான் substitute பண்ண போறேன். So correct reading value is equal to MSR plus VSE into least count plus or minus 0 correction. So இப்போ value substitute பண்றோம். Now we substitute MSR value is 8 plus VSE means 4 into least count value is Vernier calipers least count is what? 0.01 centimeter. So substitute the value 0.01 plus or minus 0 correction. Here minus 0 error, so 0 correction is positive, so plus 0.02. So multiply the value is 8 plus 4 into 0.04 plus 0.02. So add the value 8 plus 0.06. So answer is 8.06 centimeter. So the correct reading value is equal to 8.06 centimeter. This is a correct answer. Okay, இப்போ second problem பார்க்க போறோம். The main scale reading is 5 centimeter and the Vernier scale coincidence is 6 and the negative zero error is 0.01 centimeter. Then calculate the correct reading. So MSR value is what? MSR value is 5 centimeter. So next Vernier scale coincidence is 6. Negative zero error means minus 0.01 centimeter. So correct reading calculate பண்ணணும். Zero correction, negative zero error and the correction என்னவா இருக்கும்? So positive zero error. So substitute the value. Least count value already we know. You know for what? 0.01 centimeter. So substitute the formula. Formula means correct reading is equal to what? MSR plus VSE into least count minus or plus 0 correction. If minus 0 error, so 0 correction is positive. So MSR value is 5 plus Vernier scale coincidence is 6 into least count value is 0.01
Next, the zero error is negative, so zero correction is positive, so 0.01. Okay, now we multiply value for 5 into 5 plus 6 into 0.01 means 0.06 plus 0.01. So add value, so total correct reading value is what is a 5.07. 5.07. So 5.07 centimeter. This is a correct answer, correct reading for value 5.07 centimeter. Now another homework. The MSR is 17 centimeter. The VSE, Vernier Scale Coincidence, is 5. The negative zero error is 0.06 centimeter. Then calculate the correct reading. This is the second sum for homework. Okay, homework இதே same method follow பண்ணி போடுங்க. Okay. Okay, next screw cage. Screw cage least count formula, the value of one smallest pitch scale reading divided by total number of head scale division. So the least count is equal to 1 by 100 is equal to 0.01 millimeter. So the least count of screw cage means 0.01 millimeter. Okay, so the positive zero error in the formula n into least count. N means is a head scale coincidence. Okay, negative zero error formula is equal to minus 100 minus n into least count. Okay, this is a formula for zero error, for positive zero error, negative zero error. Okay, first problem we find the thickness of a coin with the screw cage if the pitch scale reading is 1 millimeter and its head scale coincidence is 68. So என்ன calculate பண்ண சொல்றாங்க, thickness of the coin calculate பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம coin measure பண்ணோம் இல்லையா, அதனுடைய thickness calculate பண்ண சொல்றாங்க. So pitch scale reading is 1 millimeter கொடுத்திருக்காங்க. Okay, next head scale coincidence is 68 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Least count already you know 0.01 millimeter. Vernier calipers இருந்தால் centimeter, but screw cagingகிறதுனால 0.01 millimeter. Thickness of the coin என்னங்கிறத நம்ம calculate பண்ணணும். So thickness of the coin formula PSR plus HSE into least count. So PSR oda value is 1 plus HSE oda value means 68 into least count means 0.01. Okay, இப்போ value substitute பண்ணுறோம். அப்போ substitute பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் is a 1 plus 68 into 0.01ங்கிறத multiply பண்ணுறப்ப 0.68. So add the value. So final the thickness of the coin. The thickness of the coin. The thickness of a coin value is equal to 1.68 millimeter. This is the final answer. Okay, next second problem. Find the thickness of the steel ball with the screw cage if the pitch scale reading is 2 millimeter and its head scale division is 95 division. அப்போ 95 கொடுத்துருக்காங்க. அப்போ calculate பண்ண வேண்டியது thickness of the steel ballக்கு calculate பண்ண சொல்கிறாங்க. ஸோ PSR values எவ்வளவு, அவங்க கொடுத்துருக்க values PSR ஓட value is 2 millimeter. Okay, so 2 millimeter. Next head scale division எவ்வளோ கொடுத்துருக்காங்க is a 95. Okay, so 95. Thickness of the coin நமக்கு தெரியாது, but least count ஓட value நமக்கு தெரியும் 0.01 millimeter. So formula நம்ம substitute பண்ணுறோம். formula என்னது, the thickness of the coin, thickness of the இப்போ கொடுத்துருக்கிறது steel ball. So steel ball is equal to, steel ball ஓட formula நமக்கு என்னன்னு தெரியும், PSR plus HSE into least count. Okay, இப்போ அந்த values நான் substitute பண்ணுறேன். substitute பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், PSR ஓட value is 2 plus HSE ஓட value is 95 into 0.01 value substitute பண்ணியாச்சு. இப்போ multiply பண்ணுறோம். 2 plus 95 multiply பண்ணுறப்ப 0.01 ஓட multiply பண்ணுறப்ப 0.95. So add the value. So the final answer is 2.95 millimeter. This is the final answer. Okay, next third one is a homework for பாருங்க. Find the thickness of the bob with the screw cage if the pitch scale reading is 5 millimeter and the head scale coincidence is 15. இதே ஃபார்முலாவை நீங்கள் substitute பண்ணி calculate பண்ணணும். This is one of the homework. Okay, due to gravity. Okay, formula W is equal to m into g. M ங்கிறது mass,
Gங்கிறது acceleration due to gravity. So substitute the formula. Okay, if first problem, if the man has a mass 50 kilogram on the earth, then what is his weight என்னங்கிறத calculate பண்ண சொல்றாங்க. So weight நமக்கு தெரியாது, but mass எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 50 kilogram கொடுத்திருக்காங்க. Acceleration due to gravity is a constant value, so 9.8 meter per second square. Okay, meter per second square னு சொல்லலாம், அல்லது ms power minus 2 அப்படினு சொல்லலாம். Okay, formula W is equal to mg. Substitute the value. M ஓட value is 50, G ஓட value is 9.8. So multiply the value, the final answer is W is equal to 490 Newton. This is the last answer. Okay, so second question, if the man has a mass 90 kilogram on the earth, that what is weight என்னன்னு கேக்குறாங்க மறுபடியும். அப்ப Wங்கிறது நமக்கு தெரியாது, Mங்கிற mass எவ்வளோ, 90 kg. Okay, next G ஓட values, constant value what, 9.8 meter per second square. So formula substitute பண்றோம், என்னது, W is equal to mg. So M ஓட value is 90, G ஓட value is 9.8. 9.8 யும் 90 யும் multiply பண்ணுங்க. So the final answer is W is equal to 882 Newton. Okay, force நம்ம கேட்கலாம், வெயிட்டோட யூனிட் இஸ் நியூட்டன். நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீனில் மாஸுக்கும் வெயிட்டுக்கும் யூனிட் பார்த்தோம், இஸ் அ வெயிட் யூனிட் இஸ் நியூட்டன். ஸோ ஃபைனல் ஆன்சர் ரெப்ரசன்ட் த யூனிட்டோட ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் அ செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் இஸ் W is equal to 882 Newton. Okay. Okay, next problem, third problem, find the mass of an object வெயிட்டிங் எவ்வளோ, 9.8 நியூட்டன். ஓகே, இப்போ டேட்டா என்னென்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டேட்டாங்கிறது நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது. இப்போ மாஸ் நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ மாஸோட வேல்யூஸ் அன்னோன் வேல்யூ. ஸோ ஜியோட வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, டபிள்யூட வெயிட் வேல்யூ எவ்வளவு, இஸ் 9.8 நியூட்டன். ஓ சப்ஸ்டியூட் த வேல்யூ, W is equal to M into G. எம்மோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ M is equal to இஸ் G is divided by போயிடும். அப்போ W by G. ஓகே, இப்போ Wயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். W means what, 9.8 by G ஓட வேல்யூ also 9.8. so it cancel, answer is 1. so M ஓட வேல்யூ is equal to 1. the SI unit is kilogram. so mass value is equal to M is equal to 1 kg. okay, are you clear? formula W is equal to mg. calculate பண்ண வேண்டியது M. so W ஓட வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க, G ஓட வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. so substitute பண்றோம். அப்ப ஃபார்முலாவை மாத்தி எழுதிக்கிறோம். M is equal to W by G. so W ஓட வேல்யூஸ் 9.8, G ஓட வேல்யூ 9.8. cancel பண்ண answer is 1. so mass ஓட வேல்யூ is equal to 1 kilogram. okay, next problem பாருங்க. same method, find the mass of an object weighing 1.96 Newton. மாஸோட வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், மாஸ் கண்டுபிடிக்கணும், நமக்கு தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வெயிட்டோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 1.96 நியூட்டன். ஜியோட வேல்யூ இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ, வாட், 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டியூட் த ஃபார்முலா இஸ் வாட், W is equal to mg. நமக்கு M ஓட வேல்யூ வேணும். ஸோ M is equal to W by G. W ஓட வேல்யூஸ் என்னது கால்குலேட் பண்ணியிருக்கோம், இஸ் 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அது 1.96 by 9.8. இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 2 டைம்ஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்ப 0.2. ஸோ 0.2 kg. இப்போ மாஸோட வேல்யூஸ் M is equal to 0.2 kg. This is the final answer. Okay, next fifth question, find the mass of an object weighing is 0.98 Newton. Find the mass of an object weighing 0.98 Newton. இதுவும் என்னது சேம் மெத்தடு. கால்குலேட் பண்ண வேண்டியது என்னது, மாஸ் நமக்கு தெரியாது, பட் வேல்யூஸ் வெயிட்டோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 0.98 நியூட்டன். ஓகே, இப்போ 0.98 நியூட்டன் மாஸோட வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ வெயிட் கொடுத்துருக்காங்க, ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இதையும் என்ன பண்ணுங்கள், கால்குலேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.